எங்களுக்கு உதயசூரியன் தான். நாங்கள் சாகுற வரைக்கும் உதயசூரியன். அமைச்சர் ராம அன்பரசன் அவர்களுக்கு உதயபுரி சின்னத்திலே முன்னிலையிட்டு வாக்களித்து சூரியன் தான் பண்ணிக்கல நல்லா பண்ணிக்கிட்டு வரோம். சூரியன் தான் வரணும்னு, ஏன்னா அவங்ககிட்ட நிறைய உதவி தெரிவிங்க வாங்கியிருக்கோம். வாங்கிட்டு துரோகம் பண்ணக்கூடாது. நினைக்கிறேன் டிஎம்கே என்ன காரணம்? என்ன காரணம்னா எல்லாருக்கும் வந்து நல்ல ஒரு சலுகை பண்ணிக்கிறார். சலுகையில் மெயின் வந்து பொம்பளைங்களுக்கு நல்லா பண்ணிக்கிறார். யார் ஜெயிக்கிற மாதிரி இருக்காங்க? ஸ்டாலின் தான். ஸ்டாலின் தானா? என்ன காரணம்? எல்லாம் செய்கிறாரு நல்லா. 10,000 நான் சாண்டியோட பிள்ளைகிட்ட நான் வாங்கினேன். அதால சொல்றேன், அவர்கிட்ட வருவேன். சூரியன் தான் பண்ணிக்கல நல்லா பண்ணிக்கிட்டு வரோம். சூரியன் தான் வரணும்னு, ஏன்னா அவங்ககிட்ட நிறைய உதவி தெரிவிங்க வாங்கியிருக்கோம். வாங்கிட்டு துரோகம் பண்ணக்கூடாது. இவர் வந்து இப்போ செய்கிறாரு. இவ்வளோ காலம் அரசியலில் இருந்த அவங்களாலேயே நீச்சல் அடிக்க முடியல. புதுசாக வந்து ஒரு நீச்சல் அடிச்சு வெளியே வந்து காட்டிட்டு வரா. செய்வாரா? யாரை சொல்றீங்க? விஜய் செய்வாரா? செய்வாரான்ற சந்தேகம் இருக்கா? சந்தேகம். ஆனா போடணும். யாருக்கு போடணும்னு நினைக்கிறீங்க? சூரியனா? எப்பவுமே வந்தாலும் வரலனாலும் நான் சூரியன் தான். சூரியன் தான். கட்டணம் சொல்றேன். இதனால யாராலும் எனக்கு ஆக போறது கிடையாது. அவ்வளவுதான். என்னங்க சொல்றீங்க? விஜய் வந்து செய்வாரு அப்படின்றாங்க. இருக்குது, இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் நம்பி செய்ய முடியல. எவ்வளவு காலமா இருந்தா விஜயகாந்தால ஒண்ணும் பண்ண முடியல. கமலஹாசன் எல்லாம் காட்சியில இருந்தா அவங்களால ஒண்ணும் பண்ணல. புதுசா திடீர்னு வந்து நின்றுகிட்டு இதெல்லாம் செய்யறேன்றாங்களா? இதெல்லாம் எப்படி அது நடக்குமா, சாத்தியமான்றது எனக்கு தெரியல. எத்தனை ஓட்டு உங்க வீட்டுல? மொட்டை 12. என் குடும்பத்துல வரைக்கும் இது நிறைய இருக்கு. 25 ஓட்டுக்கு மேல இருக்கு. எது மக்களுக்கு நல்லா பண்றாங்க அவங்க தான். அதெல்லாம் எப்போ இப்படி அது ஓட்டு போட்டா அப்பதான் தெரியும். அதெல்லாம் எப்படி இது இப்போ எல்லாம் உறுதியா எதுவுமே சொல்ல முடியாது. எல்லாமே அதுதான், எல்லாமே நல்ல செய்யறவங்க போடுறவங்க இல்லை. எப்போ இந்த தடம் எல்லாம் அப்படி மாத்தி இருக்குது எல்லாமே. இந்த தடம் விஜய் கட்சி பத்தி என்ன நினைக்கிறீங்க? விஜய் பார்ட்டி அது நம்ம இப்போ கட்சி பத்தி எதுவும் சொல்ல முடியாது. எல்லாமே எல்லாம் எதனாவது வந்தால் தான் அதில் கரெக்டாக தெரியும். அதில் சீட்டில் உட்காந்துன்னா மக்களுக்கே நல்லது செய்யணும். எப்பவுமே மக்களுக்கு எதுவும் குறைவா இல்லாத செய்யணும். யாரு வந்தாலும் மக்கள் நல்லா இருக்கணும். நினைக்கிறேன் டிஎம்கே எதனால? என்ன காரணம்? சிட்டிங் எம்எல்ஏவும் அவர் தான் இருக்காரு. ஏஜ் வைஸ் பாத்தீங்கன்னா அவர் தான் பெரியவர். வேற ஏடிஎம்கேல யாரும் அவ்வளவு கான்ஃபிடன்ஸ் இல்லை. மெயினா வந்து எதிர்பார்க்குறீங்க ஒரு எம்எல்ஏவா அவர் ஜெயிச்சு வந்தாருன்னா இந்த தொகுதிக்கு என்ன எதிர்பார்க்குறீங்க? நல்லது பண்ணா சரி. நல்லது, நான் ரோடு போடுறதா, தண்ணியா, மக்களோட நீட்ஸ் தெரிஞ்சு போடணும். ஓகே. டிவிகேவோட இதை பத்தி சோசியல் மீடியாலாம் ஒரு பெரிய இது இருக்குல்ல, அதை பத்தி விஜய் தான் இந்த மாதிரி ரீல்ஸ் எல்லாம் போடுறாங்க. அது ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் பாத்துக்கலாமே. அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். டிவிகே டிஎம்கேவா? டிஎம்கே என்ன காரணம்னா? என்ன காரணம்னா எல்லாருக்கும் வந்து நல்ல ஒரு சலுகை பண்ணிக்கிறாரு. சலுகையில் மெயின் வந்து பொம்பளைங்களுக்கு நல்லா பண்ணிக்கிறாரு. அதே போல் வந்து இலவசம்ன்றது ஒரு 5,000 ரூபாய் கொடுக்கிறாரு, 3,000 ரூபாய் கொடுத்துக்கிறாரு. மாதம் மகளிர் தொகைக்கு கொடுக்குறாரு. இலவசம் பஸ். ஏடிஎம்கே யாரும் வந்து பார்க்கலையா? இது வரைக்கும் யாரும் வரல. இது வரைக்கும் வந்து இந்த ஏரியாவில் வந்து ஏடிஎம்கே வந்து கிட்டத்தட்ட வந்து 40 வருஷமா வந்து இந்த ஏரியாவில் வந்து டிஎம்கே வருது. ஓட்டு கேட்க வரும்போது என்னெல்லாம் சொல்லி ஓட்டு கேட்குறாங்க? சொல்கிறாங்க, ஃபிரிட்ஜு தர்றேன், அது தர்றேன், மெடிக்கல் இது காலேஜ் பசங்களுக்கு அது செய்கிறேன்னு சொல்கிறாங்க. பட் இதில் வந்து ஏற்கனவே வந்து ஆட்சியில் இருக்கும்போது இவங்க ஒன்றும் பண்ணல. ஏடிஎம்கே இந்த ஏரியாவில் வந்து இதுக்கு முன்னே வந்து அவங்க ஆட்சி தான் நடந்தது. ஆனால் இந்த ஏரியா வந்து கவுன்சிலர் வந்து ஏடிஎம்கே கவுன்சிலர் இருந்தாங்க. ஜெயந்தி மலைன்னு சொல்லி அவங்களும் எதுவும் பண்ணலையா? அவங்களும் ஒன்றும் பண்ணல. பட் வரணும்னு நினைக்கிறீங்க? திமுகவா விஜய் கட்சியா? ஏன்னா 2 பேருக்கு டஃப், யாரும் சொல்ல முடியாது. டிஎம்கேவும் வரலாம். பேசிக்கிறாங்க இங்க, நீங்க உட்கார்ந்துருக்கீங்க, எல்லாரும் பாப்பீங்க இங்க வந்து. ஆனா வந்து இந்த சென்னையில 16 தொகுதியில் மட்டும் டிஎம்கே வரும்ன்றீங்களா? ஆமா, கம்பல்சரி வந்து 16 தொகுதியில் வந்து டிஎம்கே வரும். உங்க வீட்டுல எத்தனை ஓட்டு? எங்க வீட்டுல 5 ஓட்டு இருக்கு. 15 டிஎம்கேவா? ஆமா. பசங்க சேர்த்து சொல்றேன். பசங்கெல்லாம் விஜய் கட்சின்னு சொல்றாங்க. இல்லை, வராது, வாய்ப்பு இல்லை. ஏன்னா நாங்கள் சொன்னதான் கேட்போம். சரி, நீ சொல்றது ஓகே, பட் நீ சொல்றது சீரும் என்னென்ன. ஆனால் இது வந்து காலங்காலமாக வர்றது வந்து இந்த ஏரியா. இப்போ நீங்கள் வந்து புதுசாக வந்து ஒரு ரூபா கொடுத்துட்டு நீங்கள் 1 ரூபா தரீங்கன்னா அடுத்தவங்க 10 ரூபா கொடுத்தா நீ பண்ணீங்க. 1 ரூபா வேணுமா 10 ரூபான்னு கேட்பீங்க. 10 ரூபா கேட்பீங்க. ஆனால் 1 ரூபாய்க்கு செல்லாது. யார் ஜெயிக்கிற மாதிரி இருக்காங்க? இவர் தான் இருக்கிறவர் தான். யாரு இருக்கிறவர்னா? ஸ்டாலின் தான். ஸ்டாலின் தானா? என்ன காரணம்?
எல்லாம் செய்யறாரு நல்லா எல்லாரும். நீங்க என்ன வேலை செய்றீங்க? கார்பரேஷன் வேலை சார். கார்பரேஷன்லயா? என்னவா இருக்கீங்கன்னா ஸ்வீப்பர். ஸ்வீப்பரா இருக்கீங்களா? சரி. உங்களுக்கு எல்லாம் என்ன பண்றாங்களா தேவையானதெல்லாம்? பண்றேன். என்னென்ன பண்ணி கொடுத்துருக்காங்க? கரெக்டா வருது எல்லாம். வீட்டுக்கெல்லாம் எல்லாம் கரெக்டா வருது சம்பளம். தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்குது. என்னக்கா இதனால? இல்ல அவரு ஆட்சியில நல்லது இருக்கிற பண்றாருப்பா பொண்ணுங்களுக்கு. எங்களுக்கு 2000 ரூபாய் இப்போ வந்து 1500 ரூபாய் கொடுத்தா 5000 கொடுத்தாரு. இப்போ வந்து ஒரு கெழிச்ச ஒன்று 1500 ரூபாய் தரேன்னு சொல்லிக்கிறாருப்பா. எங்களுக்கு நல்லா சேர்ந்துக்கிறாரு. என் புருஷன் இறந்த உடனே 10,000 கொடுத்தாரு. என்ன என் புருஷன் இப்போ கட்சியில் இருந்தார். 10,000 நான் சாண்டியோட பிள்ளைகிட்ட நான் வாங்கினேன். அதால சொல்றேன் அவர்கிட்ட தான் வருவேன். ஃப்ரிட்ஜ் தரேன்றாரு. அவரெல்லாம் வேணாப்பா. எங்களுக்கு எங்க வீட்டுல எல்லாம் பிரிச்சுக்குது. 2000 தரான்றாரு. இவரே 2000 ரூபாய் தரேன்றாரு. இப்ப கூட 5000 கொடுத்தாரு. முன்னாடியே ஓட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடியே. அப்புறம் என்ன எங்களுக்கு உதயசூரியன் தான். நாங்க சாவர வரைக்கும் உதயசூரியன்.